கன்னி ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட என்னென்ன விஷயங்களை செய்யணும்? கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் எப்பொழுது ஏற்படும்? என்ன வழிபாடு செய்யணும்? மேக்சிமம் கன்னி ராசி நேயர்களுடைய இயல்பான குணாதிசயம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ கன்னி ராசிக்காரர்களுடைய இயல்பான குணாதிசயம் என்னென்னா, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அப்படியே நீங்கள் நின்ன இடத்துல அப்சர்வ் பண்ணி உங்களை எல்லாரும் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, உங்களுடைய பார்வை மூலமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அதே போல் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு அளிப்பீங்க. நமக்காண்டி இல்லை, நம்ம மற்றவங்களுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிறணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சு அதுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் என்பதும் உண்மை. அதே போல் அனைவருடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஐடியா கொடுத்து அந்த பிரச்சனையை அவங்கள தீர்த்து கொடுத்து அவங்களுடைய கர்மாவையும் வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய அதாவது காலபுருஷர் ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால பல பிரச்சனைக்குள்ளேயே வாழறனப்பா, பிரச்சனை மட்டும்தான் என் வாழ்க்கையா அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிரச்சனையை தவிர்த்து மற்றவர்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிடுவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும்.